சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, நம் தேவன் சொல்ல ஆகும், நம் தேவன் கட்டளையிட நிற்கும். நாம் ஆராதிக்கிற தேவன் சொல்ல ஆகும், நாம் ஆராதிக்கிற தேவன் கட்டளையிட நிற்கும். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் ஜெபிப்போம். அவர் ஒரு வார்த்தை சொல்லட்டும், அவர் ஒரு வார்த்தை கட்டளையிடட்டும். நம்முடைய பலவீனங்கள் மாறும், நம்முடைய பிரச்சனைகள் மாறும், நம்முடைய போராட்டங்கள் மாறும், நமக்கு ஆசீர்வாதம் பெருகும், நன்மை உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, சங்கீதம் 33:9 பிரகாரம் ஜெபிக்கிறோம். நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீர் ஒரு வார்த்தை கட்டளையிடுவீராக. எங்கள் பிரச்சனைகள் நீங்க, எங்கள் போராட்டங்கள் நீங்க, எங்களுடைய பலவீனங்கள் நீங்க, எங்களுடைய வியாதிகள் நீங்க, எங்களுடைய கடன் பிரச்சனை மாற, ஆவிக்குரிய காரியங்களிலே எங்களுக்கு வளர்ச்சி உண்டாக, ஆவி ஆத்ம சரீரத்துல உம்மாலே எங்களுக்கு ஒரு பலன் உண்டாக. ஆண்டவரே, நீர் சொல்லும் ஆண்டவரே, நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. கர்த்தாவே, இப்பொழுதும் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மை உண்டாகும்படியாக நீர் சொல்லும், நீர் நன்மை உண்டாகும்படியாக கட்டளையிடும். ஆண்டவரே, இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் நீங்கும்படியாக நீர் சொல்லும், நீர் கட்டளையிடும். இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.